பருப்புலயே தான் இருப்பீங்களா? நான் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? அது என்னடி? ஏக்கா, யூடியூப் சேனல்ல ஒருத்தவங்க வைர நகையெல்லாம் வச்சிருக்காங்களாம். அதையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நகை தெரியுமாக்கா? அந்த வீடியோ நீ பாத்தியா இல்லையா? ஏண்டி காலையில வந்து கடுப்ப கிளப்புற? நானே தண்ணி வராம இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறேன். டென்ஷன் பண்ணாதான் ஓடி போயிடு. ஏக்கா, ஏக்கா நீ இப்படி கொந்தளிக்கிற? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? தண்ணி தானே, நான் தூக்கிட்டு வர ஒரு குடம். நீ பேசாம கதை கேளு. பாத்தியா இல்லையா? ஏக்கா, குஷ்பக்கா, விஷயம் தெரியுமா உனக்கு? என்னடி நீயுமா? அப்படி என்ன விஷயம்? ஏக்கா, வர வர யூடியூப் சேனல் ஓபனே பண்ண முடியலக்கா. எரிச்சலா வருது. இங்க பாரு, நீ ஏதோ விஷயத்தோட பேசிட்டு இருக்கன்னு தெரியுது. கீழ இறங்கி வரியா? நிமிந்து பார்க்க முடியல, கழுத்து வலிக்குது. ஆமா முப்பாத்தா, கொஞ்சம் கீழ இறங்கி வா. ஐயோ, என்ற மாமியார் வேற இருக்குது. ஏக்கா, ஏக்கா, என்ற மாமியார் இருக்குதுக்கா. அடி என்ன மூடுங்கற? நீ இப்படி கொஞ்சம் மெதுவா பேசினா கேக்குமா? என்ன சொல்ற? சத்தமா சொல்லு. இதெல்லாம் சத்தமா சொன்ன என்ற மாமியார் கறிக்கு கேட்டு உண்டலன் பண்ணிடுவா. நான் கீழே வர இருங்க. என்னடி இவ வாய்க்குள்ள முழுங்கிட்டு இருக்கறா? எனக்கு மட்டும் கேடிச்சாக்கோ. எனக்கு ஒண்ணும் கேட்கல, கீழே வரட்டி இருங்க. அப்படி ஏம்மா மூச்சு வாங்குதுப்பா. ஏண்டி இந்த ஓட்டம் எதுக்கு? என்ன விஷயம்? ஏக்கா, யூடியூப் சேனல் திறந்தோம்னா அது யூடியூப் சேனல் இல்ல, யூடியூப் சேனல். இப்ப ரொம்ப முக்கியம் அது. சொல்றது தெளிவா சொல்லு. ஏக்கா, யூடியூப் சேனல் திறந்தோம்னா ஒரே கல்யாண கலாட்டா. ஒரு பக்கம் டைவர்ஸ். எதிர்பார்க்கவே முடியலக்கா. யாரெல்லாம் டைவர்ஸ் வாங்கி போறாங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு. அது மட்டுமாக்கா, கல்யாணத்தை பல கோடி செலவு பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா பேங்க்ல ஓடிட்டு பேசாம உட்காந்துக்குவேன். ஏண்டி, உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? பைத்தியமா பேசிட்டு இருக்கீங்க. யாரு? நாங்க பைத்தியமா? ஏன் அப்படி என்ன பைத்தியமா சொல்லிட்ட? இது காசு இருக்குது, அவங்க செலவு பண்றாங்க. உங்களுக்கு என்னடி வந்துச்சு? என்ற கல்யாணம் எங்க நடந்துச்சு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல. அங்க வச்சு மட்டும் கல்யாணம் நடக்கலன்னா என்ற வீட்டுக்காரனை கழட்டி விட்டுட்டு ஓடி போய் இருந்திருப்பா. நீ மட்டுமா? என் கல்யாணம் எங்க நடந்துச்சு தெரியுமா? குளத்தங்கரையில. என் கல்யாணம் மட்டும் எங்க நடந்துச்சாமா? 4 பேர் பஞ்சாயத்து பண்ணி நடத்தி